கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில நம்ம வெறுங்கையோட வராம கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை நம்ம கொண்டு வரணும். இப்ப கூட 2 சகோதரர்கள் வந்து கர்த்தருக்கு காணிக்கை படைக்க போறாங்க. அவங்க எப்படி தங்களுடைய காணிக்கையை கர்த்தருக்கு படைக்கிறாங்க அப்படின்றது இந்த நாடகத்தில் நம்ம பார்க்கலாம். சங்கை சர்ச்சில் தாய் என்ன கூப்பிட்டியா? ஆமா தாய், நாளைக்கு நமக்கு சண்டே சர்ச் இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். நீ உன்னால முடிஞ்ச நல்ல காணிக்கையை பார்த்து ஆண்டவருக்காக எடுத்துட்டு வா. நானும் என்னால முடிஞ்ச காணிக்கையை நான் ஆண்டவருக்காக நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும், சரியா? நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? சரி பாப்போம். அப்படி சொல்லாதீங்கண்ணா, நாளைக்கு நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். ஓய்வு நாள், ஆண்டவருக்குரிய நாள். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பா நாளைக்கு போயே ஆகணும். ஓகே ஆபே, சரி நான் நாளைக்கு வரேன். ஆண்டவருக்கு எவ்வளவு நல்ல ஆடுகளை கொடுத்துருக்காங்க. இதுலயே நல்ல பெஸ்டான ஆடா பார்த்து தான் நான் கடவுளுக்கு நான் காணிக்க செலுத்தணும். தோட்டத்துல வெஜிடபிள்ஸ் நிறைய விளைஞ்சிருக்கு. ஆமையில வர சர்ச்சுக்கு காணிக்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். சரி பார்த்தேன், நம்ம வேணா கொஞ்சம் வெஜிடபிள்ஸை சர்ச்சுக்கு எடுத்துட்டு போகலாம். அதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறத எனக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட்டாக போனது வேணா சர்ச்சுக்கு காணிக்கை கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயினின் முகநாடி வேறுபடுகிறது, கோபமடைகிறான். என்னது, ஏன் காணிக்கை காடு ஏத்துக்கலையா? ஆனா ஆபேலுடைய காணிக்கை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. அது எப்படி? இது ஆபே, உன்னை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் மிகவும் எரிச்சலாக இருக்கிறாய்? உன் முகரூபம் ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படிகளை படுத்து கிடக்கும். கர்த்தாவே, நீர் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லையே. ஆபே, நம்ம தோட்டத்துக்கு போகலாம், வரியா? ஓகே அண்ணா, வாங்க போகலாமே. ஆபே, இங்க வாயே. அந்த பாரு, அந்த பறவை எவ்வளவு அழகா இருக்கு. என்ன பறவை? எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. காயின் ஆபேலை கொலை செய்கிறான். காயினே, உன் சகோதரன் எங்கே? எனக்கு தெரியாது. என் சகோதரனுக்கு நான் எனக்கு கவலை இல்லையா? நீ சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தினாய். உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி குடிக்கிறது. இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் பயிரிடும் போது இனி அது உனக்கு வரக்கூடாது. நீ பூமியில் நிலையற்று அதிகரமாய் இருக்கும். ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்த அந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. என்னை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னை கொண்டு போட்டுருவாங்களே. காயினை கொள்கிற எவன் 7 பழி சுமரும். உன்னை யாரும் கொண்டு போட முடியும். உண்மை ஒரு அடையாளத்தை போடுகிறேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபேல் காயினை பார்க்கலும் கர்த்தருக்கு மேன்மையான பணியை செலுத்துறாங்க. நம்முடைய பொருளாலும் நம்முடைய முதல் பலனாலும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். நம்ம கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் அதை நம்ம மனப்பூர்வமா செய்யணும். அதிகமா காணிக்கை செலுத்தின ஐஸ்வர்யவான்களை பார்க்கலும் தன்னுடைய ஏழை வறுமையிலிருந்து காணிக்கை செலுத்தின அந்த விதவையோட காணிக்கை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பெயரில் உனக்கு குறை உண்டானால் சகோதரனோட முதல்ல ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா காயின் என்ன பண்றாரு? பொறாமையினால் நிறைந்தவனாய் தன்னுடைய சகோதரனுடைய ரத்தப்பலியை செலுத்துறாரு, சாபத்திற்கு உள்ளவராகு. நாம இதை அறிந்தவர்களாய் சகோதர சிநேகத்துல நிலைத்திருந்து மற்றவர்களிடத்திலும் அன்பு கொண்டு நம்மையே உகந்த காணிக்கையாய் கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.